ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நம்ம பாட்காஸ்ட்ல அடுத்த கதைக்கு வந்துட்டோம் நம்ம. இன்னைக்கு இந்த கதை பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை கதைகள் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வருது. ஸோ வாழ்க்கையில நாம எப்போதும் நம்மளுடைய தன்னம்பிக்கையை இழந்து போகிறோமோ, அப்போதே நம்மளோட முயற்சியை நம்ம விட்டு போயிடுது. அப்படிங்களா? ஸோ தன்னம்பிக்கை இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்த வெற்றிகரமா செய்து முடிக்க முடியும். அப்படின்னு நமக்கு நம்ம மேல நம்பிக்கை வேணும். அப்பதான் நமக்கு ஒரு காரியத்த ஈஸியாவும், ரொம்ப சகஜமாவும் முடிக்க முடியும். இந்த தன்னம்பிக்கை இல்லைன்னா, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எங்கேயுமே போய் நம்மளால எதுவுமே சக்ஸஸா பண்ண முடியாது. ஸோ இந்த கதையின் மூலயமா உங்களுக்கு கண்டிப்பா இந்த கதைய கேட்டு முடிக்க போகும்போது, உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். எந்த காரியத்தை நீங்க வெற்றியோட முடிப்பீங்க, தன்னம்பிக்கையோடையும், அதிக முயற்சி எடுத்து நீங்க நல்லபடியா முடிக்க என்னோட வாழ்த்துக்கள். நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் கம்பீரமாக அதனுடைய எல்லையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது. அப்போது அதே காட்டிற்குள் வாழ்ந்து கொண்டிருந்த சில விலங்குகள் அந்த சிங்கத்தின் மீது கொஞ்சம் பொறாமை கொண்டு ஒரு கூட்டம் கூடி பேச ஆரம்பிக்கிறது. அப்படி என்ன அந்த விலங்குகள் கூட்டம் கூடி பேசியது என்றால், அது என்ன எப்போது இந்த சிங்கம் மட்டும் தான் இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கணுமா? இது என்ன திருத்தப்படக்கூடாத சட்டமா? இந்த சட்டத்தை நாம் ஏன் மாற்றக்கூடாது என்று விலங்குகள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தன. அப்போது அங்கு இருந்த ஒரு நரி சொல்லியது, "சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜா? அப்படின்னா சிங்கம் அதிக பலம் வாய்ந்த ஒரு மிருகம். அதனால தான் சிங்கம் எப்போதும் காட்டிற்கு ராஜாவாக இருக்கிறது" என்று கூறியது. அதனைக் கேட்ட புலி, "என்ன சிங்கம் பலம் வாய்ந்தது? நான் சிங்கத்தை விட எடையும், உயரமும், சண்டையிடும் திறனும் என்னிடம் 2 மடங்கு உள்ளது. ஆகவே நான் சிங்கத்தை விட மிக பலம் வாய்ந்தவன்" என்று கூறியது. புலி கூறியதைக் கேட்டுக் கொண்டிருந்த நீர் யானை சொல்லியது, "அப்படி பார்த்தால் சிங்கம், புலி 2யும் விட நான் அதிக உடல் எடையையும், அதிக உயரத்தையும் கொண்டிருக்கிறேன். அதேபோல் என் வாயை பெரிதாக பே என்று திறக்க முடியும். அப்படி நான் வாயைத் திறந்து சிங்கத்தைக் கடித்தால் சிங்கம் நொறுங்கிவிடும். ஆகவே நான் சிங்கத்தை விட பலமானவன்" என்று நீர் யானை சொல்லியது. அதனைக் கேட்டுக் கொண்டிருந்த காண்டாமிருகம், "நானும் நீர் யானைக்கு நிகரான எடையையும், உயரத்தையும் கொண்டுள்ளேன். அதோடு எல்லாரையும் விட என்னிடம் நீளமான மற்றும் கூர்மையான கொம்பு உள்ளது. இந்த கொம்பை பயன்படுத்தி சிங்கத்தை குத்தி கிழித்து விடலாம். ஆகவே நான் தான் சிங்கத்தை விட பலமானவன்" என்று காண்டாமிருகம் கூறியது. இதனை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஒட்டகச்சிவிங்கி, "எனது உயரத்தைப் பாருங்கள். என்னை சிங்கத்தால் ஒன்றும் செய்துவிட முடியாது. சிங்கம் என்னை தாக்க வந்தாலும் நான் உதைக்கும் உதையில் சிங்கம் பறந்து ஓடிவிடும். ஆகவே நான் சிங்கத்தை விட பலமானவன்" என்று ஒட்டகச்சிவிங்கி சொல்லி முடித்தது. அப்போது ஆற்றில் அதனைக் கேட்டுக் கொண்டிருந்த முதலை, "நானும் சிங்கத்தை விட பலமானவன் தான். என்னையும் சிங்கத்தால் தாக்கவே முடியாது. நான் சிங்கத்தின் காலைக் கவ்விப் பிடித்தால் என்னிடமிருந்து அது தப்பிக்கவே முடியாது. ஆகவே நானும் பலமானவன்" என்றது. இந்த அனைத்து மிருகங்களும் பேசிக்கொண்டதை அமைதியாகக் கேட்டுக்கொண்டிருந்த யானை தனது பலத்தைப் பற்றி சொல்ல ஆரம்பித்தது. "அனைத்து விலங்குகளை எல்லாம் விட உயரமும், எடையும், வீரமும் என்னிடம் அதிகம் உள்ளது. எனது தும்பிக்கையைக் கொண்டு நான் சிங்கத்தை ஓங்கி அடித்தால் சிங்கம் சுருண்டு கீழே விழுந்துவிடும். ஆகவே இந்த காட்டில் மிக மிக பலமானவன் நான் தான்" என்றது. இதையெல்லாம் கேட்ட குரங்கு சொன்னது, "எத்தனை பேர் சிங்கத்தை விட பலமானவர்களாக இருந்தாலும், இந்த காட்டிற்கு ராஜாவாக சிங்கம் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம், அது எந்த விலங்குகளையும் கண்டு பயந்ததே கிடையாது. அதற்கு பயம் அப்படின்னா என்னவென்றே தெரியாது. அதனால் சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறது" என்று குரங்கு கூறியது. இருப்பினும் விலங்குகள் அனைத்தும் தனது பலத்தை பயன்படுத்தி சிங்கத்தை இந்த காட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று திட்டமிட்டது. திட்டமிட்டபடி நரி சிங்கத்திடம் சென்று, "சிங்கராஜா, காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் உங்களை பார்க்க சேர்ந்து வந்துள்ளன. ஏன் என்று தெரியவில்லை. வாங்க" என்று அழைத்தது. இதை அறிந்த சிங்கம் நரியை நம்பி விலங்குகளை பார்க்க வருகிறது. அப்பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த ஒட்டகச்சிவிங்கி சிங்கத்தை எட்டி உதைத்தது. என்ன நடக்கிறது என்று சிந்திப்பதற்குள் சிங்கம் சுருண்டு தூரமாக போய் விழுந்தது. அங்கிருந்த காண்டாமிருகம் தனது கொம்பினால் சிங்கத்தை குத்தி தூரமாக வீசியது. சிங்கம் அங்கிருந்த ஆற்றில் போய் விழுகிறது. அப்பொழுது தடுமாறி சிங்கம் எழுந்து நிற்கும் போதே சிங்கத்தின் காலினை முதலை கவ்விக் கொள்கிறது. அந்த முதலிடம் இருந்து போராடி தப்பித்து சிங்கம் வெளியே வர, நீர் யானை சிங்கத்தை
பழத்தை தனது வாயால் கவ்வ மிக வேகமாக சிங்கத்திடம் பாய்ந்தது. நூல் அளவில் நீர் யானையிடமிருந்து சிங்கம் தப்பித்தது. இவ்வாறு ஒவ்வொரு மிருகங்களும் தனது பலத்தை பயன்படுத்தி சிங்கத்தை தாக்கியது. இதனை புரிந்து கொண்ட சிங்கம் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி ஒவ்வொரு மிருகங்களையும் தாக்க ஆரம்பித்தது. நீண்ட போராட்டத்திற்குப் பிறகு ஒவ்வொரு விலங்குகளாக கீழே விழ ஆரம்பித்தது. அதனை விலங்குகளும் அத்தனை விலங்குகளையும் வென்ற பிறகு சிங்கம் அனைத்து விலங்குகளையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அதிக இரத்தக் காயத்துடன் தன குகைக்குள் சென்றது. மறுநாள் காலை விடிந்தது. சிங்கத்துடன் சண்டை போட்ட அனைத்து மிருகங்களும் பேசிக் கொண்டிருந்தன. அது என்னவென்றால், சண்டை போட்டதில் சிங்கத்திற்கு அதிக இரத்தக் காயம் ஏற்பட்டதால் சிங்கம் குகையிலேயே இறந்திருக்கும், அல்லது அதற்கு ஏற்பட்ட இரத்தக் காயத்தினால் தன்னுடைய உடல் வலிமையை இழந்திருக்கும் என்று விலங்குகள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த சிங்கம் உடல் முழுவதும் இரத்தக் காயங்களுடன் அதே கம்பீர நடையுடன் எந்த பயமும் இல்லாமல் அந்த குகையிலிருந்து வெளியே வந்து, நான் யார் என்று, என்னுடைய பலம் என்னவென்று எனக்கு தெரியும், இப்போது நீங்களும் அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் விதமாக அனைத்து விலங்குகளையும் பார்த்து சிங்கம் கர்ஜித்தது. சிங்கம் கர்ஜித்ததைக் கண்ட அனைத்து மிருகங்களும் பயந்து ஓட்டம் பிடித்தன. அப்பொழுதுதான் அந்த விலங்குகளுக்கு புரிய வருகிறது, இந்த சிங்கம் காட்டிற்கு ராஜாவாக இருப்பதற்கு முக்கிய காரணம் எதுவென்றால், அதனிடம் உள்ள பலத்தாலோ விலங்குகளை தாக்கும் திறனாலோ இல்லை. அந்த சிங்கம் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அதனிடம் இருந்தது. மற்றும் பயம் என்கிற ஒரு விஷயம் அதனிடம் இல்லவே இல்லை. அத்தனை மிருகங்கள் தாக்கினாலும் அதனை எதிர்த்து போராடி வென்று, தான் எப்படிப்பட்டவன் என்று தனக்கு தெரியும் என்று அனைத்து மிருகங்களின் முன்னாடியும் கர்ஜித்து காண்பித்து அந்த காட்டிற்கே ராஜாவாக கம்பீரமாக நடைபோட்டது. கதை முடிந்தது மக்களே. இந்த கதையிலிருந்து நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, மனிதரா இருக்கிற நம்ம எந்த சூழ்நிலையும் அதை எதிர்கொள்ள தைரியமா நம்ம போராடுறோம். எந்த விஷயத்துக்காண்டிதாலும் சும்மா பயப்பட்டே இருக்கக்கூடாது. நம்மளால எந்த விஷயத்தையும் சரியா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி, அந்த விஷயத்த நம்ம செய்ய தயாராகணும். ஸோ எதுக்கும் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களோட அந்த விஷயத்துக்கு வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறத கண்டிப்பா தடை பண்ணிரும். ஸோ எதற்காகவும் பயப்படாதீங்க. உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வைங்க. எந்த விஷயத்திலயும் முயற்சி இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது. அதனால உங்களால முடியுங்கிறத தன்னம்பிக்கையோட நீங்க நினைச்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அடியா எடுத்து வைங்க. கண்டிப்பா உங்களால வெற்றி அடைய முடியும் எல்லா விஷயத்திலயும். ஒரு பொன்மொழி சொல்லிக்க ஆசைப்படுறேன். விதைத்துக் கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். நன்றி மக்களே. தன்னம்பிக்கையோட வாழுங்கள். நன்றி, வணக்கம்.